Good evening, students. 8th மேக்ஸ்ல நம்ம நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம், எண்கள். அதுல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பண்புகள், அதாவது அடிப்படை பண்புகள் என்னென்ன, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், விகிதமுறு எண்கள் மீதான அடிப்படை செயல்பாடுகள், பேசிக் அரித்தமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் உடைய நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், கூட்டல், கழித்தல், பெருக்கல், விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பேசிக் அரித்தமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம். அதனுடைய எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பார்த்தோம். தென் எக்ஸசைஸ்ல 1.2ல 6th கொஸ்டின் வரைக்கும் பார்த்திருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. இன்னைக்கு பேலன்ஸ் 7, 8, 9, 10 4 சம்ஸ் இருக்கு. இதுல அந்த 4 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா இதோடைய நம்ம ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். அரித்தமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படிங்கறத பார்த்தோம். விகிதமுறு எண்கள் மீதான அடிப்படை கணித செயல்பாடுகள், பேசிக் அரித்தமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ரேஷனல் நம்பர்ஸ், அதை பார்த்தோம். இந்த கிளாஸ்ல அதனுடைய பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ்ல 4 கொஸ்டின் இருக்கு, அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் அதோடைய பண்புகள் போலாம். சரிங்களா? கொஸ்டின் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். Right. 1.2ல 7th கொஸ்டின். ஏ பி கொடுத்திருக்காங்க. 2 சம் இருக்கு இதுல. 7வது கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஏக்கும் பிக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, 2வது கொஸ்டின்ல ஏக்கும் பிக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ பிளஸ் பி இஸ் டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஐ காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்திருக்கிற கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். A equal to 1/2, B equal to 2/3 அப்படின்னா A plus B divided by A minus B ஐ சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் A plus B என்னன்னு கண்டுபிடிச்சுக்கலாம், அப்புறம் A minus B என்னன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். ரெண்டோட ஆன்சரையும் டிவைட் பண்ணிக்கலாம், வகுக்கலாம். A plus B is equal 1/2 plus 2/3. இப்ப ரெண்டுடைய பகுதிகளும் சமமாக இல்லை. ஸோ நியூமரேட்டர்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் போது எல்சிஎம் எடுப்போம். 3 6. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் மேலையும் கீழையும் 6 இருக்கணும், ரெண்டாவது வேல்யூலையும் மேலையும் கீழையும் 6 வரதுக்கு இங்க கீழே 6 வரணும்னா அதே நம்பராலேயே மேலையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் 3 1s are 3, இங்க 3 2s are 6ங்கும் போது மேலையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 2 2s are 4. அப்போ என்ன ஆகும்? 7 divided by 6. A plus B 7 divided by 6. A minus B 1/2 minus 2/3, which is same. LCM 6 தான் எடுக்கணும். இங்க 1 into 3 ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 2 into 2 ரெண்டாவது டேர்ம். அப்போ 3 minus 2 divided by 6, சாரி 3 minus 4, 2 2 4, 3 minus divided by 4 by 6, 3 minus 4 is minus 1/6. இது 7/6, இது 1/6. இப்போ வகுத்தல், ஓகேவா? A plus B வகுத்தல் A minus B equal to 7/6 வகுத்தல் minus 6. இதை எப்படி மாத்துவோம்? ரெண்டாவது நம்பரை தலைகீழா மாத்துவோம். ஓகே, 6 divided by minus 1. ஸோ 6 6 கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க கீழே 1 தான் இருக்கு அப்படிங்கிறதுனால 7 divided by minus 1 is minus 7. இதனுடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் 7ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர்.
அடுத்தது ரெண்டாவது சப்டிவிஷன், வேற ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க. இதை காப்பி பண்ணிக்கோங்க. போட போடவே கொஞ்சம் சம்ஸை காப்பி பண்ணுங்க. அப்பதான் நம்மளால ஃபாஸ்டா வந்து பார்க்க முடியும். இல்லைன்னா இப்பதான் நம்ம 1.2 எக்ஸசைஸ்ல இருக்கோம். இன்னும் நமக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. 7ல செகண்ட். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன். A is equal to -3/5. B is equal to 2/15. Same, A plus B is divided by A minus B equal to what? அதான் கேட்டிருக்காங்க கேள்வி. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் A plus B கண்டுபிடிச்சுக்கலாம். -3/5 plus 2/15. ஸோ 5க்கும் 15க்கும் மீசிமா போட்டீங்க அப்படின்னா 5 3 3 1 1 15. மீசிமா எல்சிஎம் வந்து 15. 5க்கும் 3க்கும் எல்சிஎம் வந்து 15. ஸோ அப்போ 15 கீழே வரணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் 15 கீழே வர மாதிரி பண்ணா போதும். ரெண்டாவது ஆல்ரெடி 15 தான் இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. -3 × 5. சரி, கீழே 5 × 3 போட்டீங்கன்னா மேல 3 × 3. கீழே போடுற -3/5 அப்படிங்கும் போது மேலையும் கீழையும் ஒரே நம்பரால தான் பெருக்கி வகுக்கணும். அப்போ 3 × 3 + 2 -9 + 2 divided by 15, that is -7 divided by 15. கீழையும் மேலையும் ஒரே நம்பரால தான் பெருக்கி வகுக்கணும். A minus B அப்படிங்கும் போது -3/5 -2/15. ஸோ இதுக்கும் 15 தான். இது மேல -3 × 3 -2, which is -9 -2 divided by, that is equal to -11/15. இப்போ A divided by A minus B is equal to -7/15 வகுத்தல் -11/15. இதை எப்படி மாத்து? -7/15 into 15 divided 11. 15 15 கேன்சல் ஆயிடும். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 7/11 பேலன்ஸ் இருக்கிறது தான் ஆன்சர். ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. எட்டாவது கேள்வி. இத காப்பி பண்ணிட்டே இருங்க, நான் அப்படியே கொஸ்டின் காமிச்சிடுறேன். by 2 plus bracket open 3/2 minus 2/5 is divided by 3/10 into 3ஐ சுருக்கி அது 11 மற்றும் 12க்கு இடையில் அமைந்துள்ள ஒரு விகிதமுறு எண் என நிரூபிக்கவும். இங்கிலீஷ்லயும் காமிச்சிடுறேன். இங்கிலீஷ் மீடியம் காமிச்சிடுறேன் கொஸ்டின். Simplify 1/2 plus 3/2 minus 2/5 divided by 3/10 into 3 and show that it is a rational number between 11 and 12. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து சுருக்கணும். சுருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நம்பர் 11க்கும் 12க்கும் நடுவுல இருக்கிற ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்திருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். (1/2 + 3/2 -2/5 வகுத்தல் 3/10 into
3. சரிங்களா? இப்போ ஒவ்வொன்னா முடிச்சுட்டு 1/2 இப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ் இப்ப 2க்கும் 5க்கும் எல்சிஎம் 10. சரிங்களா? இது 2க்கும் எல்சிஎம் வந்து 10 பிராக்கெட் குள்ள இருக்கிறது. சோ இப்ப இதுக்கு 3/2 அப்படிங்கிறது வந்து 10 கீழே மாறணும்னா கீழேயும் மேலேயும் 10ஆல பெருக்கி வகுக்கணும். 15/10. அடுத்தது 2/5 இல்லையா? இத 2ஆல பெருக்கி வகுக்கணும். 2 10. சோ அப்போ 4/10. இப்ப இங்க 10 இருக்கு. அப்போ 15 மைனஸ் 4. ஓகே, டிவைடட் பை 3/10 இன்டூ 3. சோ அடுத்தது 1/2 பிளஸ் 15ல 4 போனா 11/10. ஓகே, இந்த வகுத்தல் இந்த இடத்துல பெருக்கலா மாத்திரம். அப்ப 3/10ங்கும் போது 10/3 ஆயிடும். இன்டூ 3 அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கு. சோ இந்த 10 10 கேன்சல் ஆயிடும். 3 கேன்சல் ஆயிடும். 1/2 பிளஸ் 11. ஓகே, சோ அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 11 1/2 எழுதினீங்கன்னா 11 2 22, 22 பிளஸ் 1 23 டிவைடட் பை 2. சோ இந்த 11 12க்கு நடுவுல இருக்கிற விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இது வந்து 11 அப்படிங்கிறது வந்து 11க்கும் 12க்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு விகிதமுறு எண். அவ்வளவுதான். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். என்னன்னா ஒவ்வொன்னா வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரணும். அவ்வளவுதான். அடுத்தது 9வது கொஸ்டின். சுருக்குக, சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இந்த பெரிய நம்பர்ஸ் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. 2 செட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்னா பார்த்துருவோம். ரெண்டையுமே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சுருக்குக, சிம்பிளிஃபை. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுறேன். ஓகே, 9வதுல ஃபர்ஸ்ட் 11/8 இன்டூ மைனஸ் 6 டிவைடட் பை 33 கூட்டல் 1/3 பிளஸ் 3/5 வகுத்தல் 9/20 மைனஸ் 4/7 இன்டூ மைனஸ் 7/5. இதுதான் கொடுத்திருக்கிற கேள்வி. ஓகே, சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே வந்து பெருக்கல்ல இருக்கு. இப்ப இது என்ன பண்ணிக்கோங்கன்னா 11 இன்டூ மைனஸ் 6 டிவைடட் பை 8 இன்டூ 33. சரியா? பிளஸ் இதை பிராக்கெட்டை ஓபன் பண்ணி எழுதியிருக்கேன். சிம்பிளிஃபை பண்றதை அடுத்தடுத்து சொல்றேன். 1/3 இன்டூ 3/5. இங்க வகுத்தல்ல இருக்கிறது பெருக்கலா மாறும்போது இது தலைகீழா மாறும். 20/9 மாத்தி எழுதியிருக்கீங்க. இது ஒரு செட்டு முடிஞ்சுதா? இங்க திருப்பியும் பெருக்கல்ல தான் இருக்கு. 4 இன்டூ மைனஸ் 7 டிவைடட் பை 7 இன்டூ 5. இப்போ 11 11 3 33 3 2 3 6 4 2 8 3 1 3 3 1 3. இப்ப இந்த இடத்துல என்னாச்சு? 1 டிவைடட் 4 இருக்கு. மைனஸ் 1 டிவைடட் பை 4 பிளஸ் ஆஃப் இதுக்குள்ள சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5 5 4 20 3 3 3 9. ஓகேவா? சோ இப்போ அதுக்குள்ள என்ன இருக்கு? 3 இன்டூ 3 9. மேல வந்து 4 4/9 இருக்கும். இதையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது 7 7 கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க வந்து மைனஸ் இருக்கும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 5.
1/3 இன்டூ இங்க 4/3, சாரி இன்டூ இல்ல, இது பிளஸ், இந்த இடத்துல பிளஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 4/5. இது -1/4. இங்க ரெண்டுமே கீழே வந்து நியூமரேட்டர் சேமா இருக்கிறதுனால பிளஸ் 4 + 1 5, 5 divided by 3 plus 4 divided by 5. இப்போ இது 4, 3, 5க்கு எல்சிஎம் எடுக்கணும். எதுவுமே காமனா போகாது. அப்போ 4, 3, 12, 12, 5, 60. 60 தான் இங்க எல்சிஎம்மா நீங்க வச்சுக்கணும். கீழே 60 வச்சுக்கோங்க. இப்ப 4 கூட எதை பெருக்கினா 60 வரும்? 15. அப்ப அங்க மேல -15 பிளஸ் 3 கூட எதை பெருக்கினா 60 வரும்? மேல என்ன நம்பர் இருக்கு? 5. 25 100, 23 60. அப்போ 20, 20 into 5 100 பிளஸ் இங்க 48 வரணும் மேல. ஏன்னா 12 5 60, 12 14 48. சோ அப்போ 148ல 15 கழிச்சீங்கன்னா 133/60. அவ்வளவுதான். சோ ஒவ்வொன்னா சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இங்கே நீங்க கேட்கலாம். ஏன்னா இது டேபிள்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால கரெக்டா பண்ண முடியும். இதுல இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதையும் பார்த்திடலாம். இதை காப்பி பண்ணிருப்பீங்க. அடுத்தது நான் போடுறேன். Four by 3 is divided by 8/-7. 3/4 into 4/3 plus 4/3 into -1/4. இது கொடுத்திருக்கிற given. ஓகே, இத ஸ்பிளிட் பண்ணி திருப்பி பிரிச்சு எழுதுறேன் நானு. 4/3 வகுத்தல்ல இருக்கிறது பெருக்கலா மாறுது. அப்போ -7/8ன்னு தலைகீழா மாறும். மைனஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 3/4, 4/3 டைரக்டாவே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். கூட்டல் 4/3 இன்டூ -1/4, இதையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா 4 1 4 2 8, இது 3 3 கேன்சல் ஆயிடும், 4 4 கேன்சல் ஆயிடும், 1 தான் பேலன்ஸ் இருக்கும். இங்க 4 4 கேன்சல் ஆயிடும், -1/3 இருக்கும். சரிங்களா? சோ அப்ப இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து -7/6 -1 பிளஸ் சாரி இங்க பிளஸ் வேண்டாம், டைரக்டாவே மைனஸ் போட்டுக்கலாம். -1/3. சோ இப்ப இங்க எல்சிஎம் 6 தான் வரும். 6க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6. இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் -7, ரெண்டாவது டேர்ம் -6, மூணாவது டேர்ம் -2. அப்போ 7 6 13 2 15, -15 டிவைடட் பை 6. இது மூணாவது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 3s are 6, 3 5s are 15. that is -5 divided by 2, -5/2. டேபிள்ஸ் தெரிஞ்சாதான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் போட முடியும், இல்லைன்னா முடியாது. அடுத்தது 10வது கணக்கு. கொஸ்டின் காமிச்சிடுறேன். A student had multiplied a number by 4/3 instead of dividing it by 4/3 and got 70 more than the correct answer. Find the number. ஒரு மாணவர் ஒரு எண்ணை 4/3 வகுப்பதற்கு பதிலாக 4/3 பெருக்கி சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெறுகிறார்.
அந்த எண்ணை காண்க. அதாவது 4/3ஆல டிவைட் பண்றதுக்கு பதிலா மல்டிப்ளை பண்ணிடுறாரு. அப்ப என்ன பண்றாங்க, அவருக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சரை விட 70 வந்து ஜாஸ்தியா கிடைச்சிருக்கு. அப்ப எக்ஸாக்டா அவருக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் என்ன அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் கொஸ்டின். மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியதை டிவிஷனாவும் டிவிஷன் பண்ண வேண்டியதை மல்டிப்ளிகேஷனாவும் மாத்துறீங்கன்னா ஆன்சர்ல எவ்வளவு இம்பாக்ட் வருதுன்னு பாருங்க. சோ அந்த எண் தட் நம்பர் அசியூம் தட் த நம்பர் டு ஏ என்க, அந்த எண் ஈக்குவல் டு ஏ என்க. அப்போ ஏ இன்டு 4/3 மைனஸ் ஏ டிவைடட் பை 4/3. வகுப்பதற்கு பதிலாக பெருக்கி விட்டார். அப்ப பெருக்கியதுல இருக்கும்போது பெருக்கினதுல தானே 70 ஜாஸ்தியா கிடைச்சிருக்கு. அப்போ அதுல இருந்து இத கழிச்சா என்ன வருங்கிறத 70க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ இது ரெண்டுலயும் ஏவ காமனா வெளியில எடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல 4 இல்ல இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏ இன்டு 4/3 மைனஸ் ஏ இன்டு 3/4. டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷனா மாத்தும் போது தலைகீழா மாறும். இப்ப ஏவ காமனா வெளில எடுத்தீங்கன்னா 4/3 மைனஸ் 3 is equal to 70. இப்ப இது ரெண்டுக்கும் எல்சிஎம், 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். ஏ இன்டு 12 டிவைடட் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்குவீங்க, அவ்வளவுதான். இது வந்து 16 ஆகும், 4 4 16, இது மைனஸ் 9 அப்படின்னு ஆகும், which is equal to 70. இங்க போடுற கண்டினியூட்டி ஏ இன்டு 16 மைனஸ் 9 7 டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 70. அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு 70 இன்டு 12/7. 7/12ங்கும் போது ஆப்போசிட்ல போகும்போது தலைகீழா மாறும். இப்ப 7 1 7 7 10 70. ஏ இஸ் ஈக்குவல் டு 12 இன்டு 10 120. சோ அந்த சரியான எண் வந்து 120, 120. அவ்வளவுதான். சோ இதோட நமக்கு 1.2 எக்ஸசைஸ் முடிஞ்சுது. அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பண்புகள், விகிதமுறு எண்களின் பண்புகள். காப்பி பண்ணிட்டே இருங்க, அப்படியே வந்து இது புக்கும் காட்டுறேன். அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் கூட்டல், பெருக்கல், கூட்டல் பெருக்கலுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். விகிதமுறு எண்களின் பண்புகள். இங்கு கீழே பட்டியலிடப்பட்டுள்ள சில பண்புகள் கணக்குகளை தீர்க்க மிகுந்த பயனளிக்கும். விகிதமுறு எண்களின் தொகுப்பிற்கான அடைவு பண்பு. கூட்டலுக்கான அடைவு பண்பு. ஏ மற்றும் பி என்ற ஏதேனும் இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் ஏ பிளஸ் பி ஆனதும் ஒரு விகிதமுறு எண்ணாகும். அதாவது என்னன்னா கூட்டலுக்கான அடைவு பண்பு. ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் இங்கிலீஷ்ல காமிக்கிறேன். கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான அடைவு பண்பு. சரியா? கூட்டல்ங்கும் போது A and B are two rational numbers அப்படின்னா அதனுடைய ஆன்சர் is A plus B. பெருக்கல் A and B னா அதனுடைய ஆன்சர் AB. அடைவு பண்பு, கூட்டலுக்கான அடைவு பண்பு. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதாவது இது ரெண்டும் ரேஷனல் நம்பர்ஸ்னா இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர், இது ரெண்டும் ரேஷனல் நம்பர்னா இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி addition and multiplication. Closure property for addition is A and B
are two rational numbers, then a plus b also a rational number. A and b are two rational number, then product of a plus b is also the number. So product of ab is also a rational number. அடுத்தது commutative property. Commutative property. Commutative property for addition and multiplication ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. Commutative property for two rational number a and b is a plus b equal to b plus a. Addition na multiplication na ab is equal to ba. ஓகேவா, அதுவும் ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். a plus b is equal to ab plus a, ab is equal to ba. உங்களுக்கு அதுல இல்லுஸ்ட்ரேஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்க? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, க்ளோஷர், காமுடேட்டிவ், ஒவ்வொன்னா எழுதிட்டு வரலாம் சரிங்களா. அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு. இது அடைவு பண்பு, இது பரிமாற்று பண்பு. அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு. அடுத்தது உங்களுக்கு டேபுலர் காலம் கொடுத்திருக்காங்க, அது நீங்க பாருங்க. சேர்ப்பு பண்பு. ஓகே, சேர்ப்பு பண்பு இதெல்லாம் அடுத்த வருஷம் நீங்க செட் லாங்குவேஜ்ல ஃபார்முலாவா பாப்பீங்க. ஓகேங்களா. கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சேர்ப்பு அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்புக்கு ஃபார்முலா a plus b plus c is equal to a plus b plus c. அடுத்தது a into bc is equal to a into ab into c. இதுதான் சேர்ப்பு பண்புக்கான சேர்ப்பு பண்பு, கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பு. இங்கிலீஷ்ல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சேர்ப்பு பண்பு. அடுத்தது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டினா 0 plus a is equal to a. a is 0 plus a is equal to a. இல்லாட்டி 1 into a equal which is a into 1 a தான். ஐடென்டிட்டி சமணி பண்பு. சமணி பண்பு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமணி பண்பு. அடுத்தது நேர்மாறு. நேர்மாறு. நேர்மாறு அப்படின்னா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. a plus of minus a is equal to minus a of plus a equal to 0. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எப்படி நீங்க ஏவை மாத்தி மாத்தி போட்டாலும் அது 0 தான் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியில. எனி ரேஷனல் நம்பர் a there is exist a unique rational number minus a அப்படிங்கிறது. அதாவது இதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் for any rational number b there is a unique rational number 1 by b. Up to 1 by b is equal to 1b into b is equal to 1 தான். ஓகே, இது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, நேர்மாறு. அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பங்கீட்டு பண்பு. a into b plus c is equal to
A into B plus A into C. பங்கீட்டு பண்பு அப்படின்னா 3 ரேஷனல் நம்பர்ஸ் இதுல வரும் ABC. பங்கீட்டு பண்பு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே 3 ரேஷனல் நம்பர்ஸ் இதுக்கு வந்துரும். மற்றும் C ஏதேனும் 3 விகிதமுறு எண்களுக்கு A into B plus C is equal to A into B plus A into C. அதான் பங்கீட்டு பண்பு. ஸோ உங்களுக்கு ரேஷனல் நம்பர்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மொத்தம் 3, 2, 5, 1, 6 இருக்கு. க்ளோஷர், காமுடேட்டிவ், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ். அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு, நேர்மாறு பண்பு, பங்கீட்டு பண்பு. ஸோ மொத்தம் 6 இருக்கு. 6க்குமே நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கும்போது என்னென்ன லாஸ் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.3க்கு போகலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு கணக்கா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் 1.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. -5/7 மற்றும் 8/9 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான அடைவு பண்பினை சரிபார்க்கவும். Verify the closure property for addition and multiplication for the rational numbers -5/7 and 8/9. by 7க்கும் 8/9க்கும் A is equal to 1.3ல first சம்பா A is equal to -5/7, B is equal to 8/9. இது ரெண்டும் ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறு எண்கள். கூட்டலுக்கான அடைவு பண்பு, அதாவது கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான அடைவு பண்பு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, closure property for addition and multiplication. So A plus B is equal to -5/7 கூட்டல் 8/9. எல்சிஎம் எடுங்க. 9 7 63, பிகாஸ் இதுக்கு காமன் நம்பர் இல்ல. ஸோ 7 9 63, 9 7 63. அப்ப -5 into 9 கூட்டல் 8 into 7, that is 9 5 45 பிளஸ் 8 7 56 divided by 63. ஸோ 6ல 45 போச்சு அப்படின்னா A plus B is equal to 11/63. ஸோ ஏவும் பியும் 2 விகிதமுறு எண்கள் அப்படின்னா A plus B is also விகிதமுறு எண். A and B are 2 rational numbers அப்படின்னா A plus B is also a rational number அப்படிங்கிறது தான் closure property of the addition, கூட்டலின் சேர்ப்பு பண்பு. ஓகே, அடுத்தது இதுக்கு பெருக்கலுக்கான அடைவு பண்பு. பெருக்கலின் அடைவு பண்பு A is equal to -5/7, B is equal to 8/9, which is A into B is equal to -5/7 into 8/9. இதை ரெண்டையும் வந்து நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடலாம், சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ A into B equal to 8 5 40 -40/63. So A and B are 2 rational numbers. Into B is also a rational number. This is the closure property for multiplication. பெருக்கலுக்கான அடைவு பண்பு A மற்றும் B ஆனது 2 விகிதமெனில் A into B ஆனதும் ஒரு விகிதமுறு எண் ஆகும். இதுவே பெருக்கலுக்கான அடைவு பண்பை சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2வது கொஸ்டின் வந்து
இதேதான் கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, மூணாவது கொஸ்டின் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, நாலாவது கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூட்டிவ், 5 ஐடென்டிட்டி, 6 அடிட்டிவ். ஸோ 6 ப்ராப்பர்ட்டிக்கும் 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுல ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் இன்னைக்கு பார்த்துருக்கோம். மீதி 5 வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். என்னங்கிறது ஒரு ஷார்ட்டா வந்து நம்ம டக்குன்னு ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு மீதி 5 ப்ராப்பர்ட்டியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். முடிஞ்சா நீங்க தாராளமா வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப வெல் அண்ட் குட்டா இருக்கும். சரிங்களா? சோ இதுல ஏதாவது இன்னைக்கு பார்த்ததுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம இங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பேலன்ஸ் 5 ப்ராப்பர்ட்டிஸ்மே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ். முடிஞ்சா நீங்க புக்ல இப்ப நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல நம்ம லைவ் செஷன்ல ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ இது வரைக்கும் பார்த்ததுல டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.